ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஆனால் நீங்கள் சீஷத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க, டிசைபிள்ஷிப் கிளாஸஸ் நடத்துகிறீங்கன்னு போடுறீங்க, இதில் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணுமே, என்ன பண்ணுறீங்கன்னு புரியலன்னு சொன்னீங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க ஃபேஸ்புக்கில். ஜாயின் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வேறு உங்களுக்கு இருக்குதுன்னு சில பேர் காட்டினபடினால் நான் இந்த ஒரு பதிவை நான் ரெக்கார்ட் செய்கிறேன். என்னென்னா, இந்த லாஸ்ட் 4-5 months இந்த லாக்டவுனில் இத்தனை நாட்கள் நான் ஃபிசிக்கலாக வெவ்வேறு சபைகளுக்கு போய் சீஷத்துவத்தில் காரியங்கள் உதவி செய்ததை போல், தனியான குரூப்ஸுக்கு நடந்ததை போல், இந்த லாக்டவுனில் என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம்னா, ஜூம் மூலமாக ஒரு ஜாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் பேரியர் இல்லாமல் வெவ்வேறு தேசத்திலிருந்து வெவ்வேறு ஆட்கள், வாஞ்சை உள்ளவர்கள், உருவாக வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்க விரும்பினவர்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சிச்சு. எங்கள் குரூப்ஸில் இன்றைக்கி USA, கனடா, UK, மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தியாவிலேருந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து ஆட்கள் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, ஃபிசிக்கலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்தில் 8 to 9:30 மணி இந்தியா டைமுக்கு தான் இந்த செஷன்ஸ் நடக்குது. நான் என்னுடைய சீஷத்துவ வீடியோஸ், டிசைபிள்ஷிப் 1, 2, 3 நான் போட்ட வீடியோஸ் ஏற்கனவே யூடியூப்பில் பேசுகிறதுல நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் விரும்புவது நம் விசுவாசிகளாக இருப்பது அல்ல, சீஷர்களாக மாற வேண்டும் என்று சபைக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டத்தில் நாம் அநேக விசுவாசிகளை உருவாக்கிட்டோம், சீஷர்களை உருவாக்கவில்லை. அதற்கு காரணம், முன்னே அது இயற்கையாக நடந்து கொண்டு இருந்தது. இப்போது நாம் மோர் ஆஃப் ஒரு கன்சியூமர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் நான் திரும்பவும் ஆண்டவனுடைய இருதயத்தில் சீஷத்துவத்தை குறித்து பேசினபடினால் இந்த ப்ராசஸை ஒரு 7-8 ஆண்டுகளாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஏற்கனவே எனக்கு ஒரு செட்டப் இருந்ததுனால ஒரு ஆளை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு என்ன தேவை என்கின்ற ஒரு கண்டென்ட் இருந்தபடியினால், ரொம்ப தாட் அவுட் ப்ராசஸாக 7 வருஷமாக இருக்கிறபடியாக என்னால் ஈஸியாக இந்த ஜூம் மீட்டிங் சமயத்தில் என்னால் மீட் பண்ண முடிந்தது. இதில் என்னென்னா, நான் சொன்னேன், கற்றுக்கொள்ளுகிறவன் மாதிரியாக இருக்கிறவன் பின்தொடர்கிறவன், லேர்னர் இமிட்டேட்டர் ஃபாலோவர். ஸோ லேர்னர் என்று சொல்லும் பொழுது நமக்கு கட்டாயமாக நேரம் தேவை, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள. ஸோ நான் ஏற்கனவே அந்த வீடியோஸில் சொன்ன மாதிரி, நோயிங் கிரைஸ்ட், க்ரோயிங் கிரைஸ்ட், சர்விங் கிரைஸ்ட், ஷேரிங் கிரைஸ்ட். அநேகருக்கு அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, அவங்க விசுவாசியாக சீசனான்றது கூட தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இட் ரிக்வயர்ஸ் அ ப்ராசஸ் என்று சொல்லும் பொழுது, நிறைய பேர் பைபிள் வாசிக்கணும்னு ஆசை, எப்படி வாசிக்கணும்னு தெரியாது, ஊழியம் செய்யணும்னு ஆசை, என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியாது. கிளாரிட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் கிருபையில் இதற்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இதை நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த 4 மாதமாக ஒரு 150-200 பேரை வெவ்வேறு ப்ராசஸில் கொண்டு செல்ல முடிந்தது. அவர்கள் 2-3 பேர் இதில் பேசுவாங்க. இது முடிஞ்ச பிறகு இந்த 4 மாதம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்துருக்கீங்க, ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லிடுறேன். அடுத்த 3 மாதம் நீங்கள் எனக்கு வாரத்தில் 2 hour, அடுத்த 3 மாதம் வாரத்தில் 2 hour கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போவதற்கு, கர்த்தருக்குள் இன்னும் வளருவதற்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன். இது என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு ஆள் சேர்க்கிறதோ, என்னுடைய ஊழியத்துக்கு சப்போர்ட் தேக்கிறதோ இல்லை. we are doing it absolutely just to build the kingdom of God. சேர்ந்தவர்களே நீங்கள் யார் வேணாலும் கேட்கலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது, அந்த 2 hour 3 hour நீங்கள் கமிட்டட் கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வரணும். நீங்கள் டைமிங் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த வாரம் வரலன்னா உங்களை அந்த குரூப்பை விட்டு நான் எடுத்துருவேன். நான் 2 செகண்ட் யோசிக்க மாட்டேன். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் கிவிங் யுவர் டைம் டு க்ரோ, ஐம் ஆஸ்கிங் யூ ஃபார் 3 months, தென் we will go all out to help you in this process. ஒவ்வொரு குரூப்பில் 8 பேர் 10 பேர் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த குரூப்பில் மற்றவங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமும் அற்புதமாக இருக்கும். ஸோ நான் சீஷனாக இருப்பது எப்படி, என் வாழ்க்கையில் நடைமுறையில் சீஷத்துவம்னா என்ன, நான் வேதத்தை எப்படி வாசிப்பது, எனக்கு வாசிக்கல. நிறைய பேர் எங்கள் குரூப்பில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பைபிள் எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரு 6 வாரம் கோர்ஸ் நடத்துகிறோம். அது மூலமாக நிறைய பேர் இது வரைக்கும் வாழ்நாளில் தொடர்ந்து நாங்கள் 30 நாள் 40 நாள் இது மாதிரி பைபிள் வாசித்ததே இல்லை பிரதர், இப்படி வசனம் எங்களுக்கு உயிரோடு வருவதை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அமேசிங் டைம், யூ வில் என்ஜாய் இட் அண்ட் யூ வில் க்ரோ. பட் ஐ வில் பி வெரி சீரியஸ் அபவுட் யுவர் கமிட்மெண்ட். சும்மா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாரமே தெரிக்க ஓடிடுவீங்க. பட் இஃப் யூ ஆர் சீரியஸ், we will give our time to help you grow in the Lord. என்னுடைய வாஞ்சை விசுவாசிகளாக இருப்பவர்கள் சீஷர்களாக மாறி
அனுப்பப்பட்டவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் உங்களுடைய சபையில் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்னா, என்னை சார்ந்து இருக்கக்கூடாது என்றதில் நான் ரொம்ப கவனமாக இருந்தபடினா இந்த ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ப்ராசஸ். நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் சபையில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களை சுற்றியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஃபெலோஷிப்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்படி தான் மற்றவங்களாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மூலமாக ஆண்டவர் அற்புதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், next 3 months I am asking for 2.5 hours once a week. If you are interested, if you are serious, எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பலாம். இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 8056291375. இந்த பதிவு கீழே கூட நான் போட்டிருப்பேன் நம்பர் 8056291375. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. இது யாருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இங்கிலீஷுடைய புரிதல் கொஞ்சம் இருக்கணும். சரளமாக பேசணும்னு அவசியம் இல்லை, பட் இங்கிலீஷ் கண்டென்ட் உங்களுக்கு புரியணும். தமிழில் மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாக. அடுத்த வருஷத்துலேருந்து பை காட்ஸ் கிரேஸ் இட் வில் பி அவைலபிள். இது யாருக்கு? ஒரு 25 வயதிற்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் கிவிங் மை டைம், அதர்ஸ் ஆர் கிவிங் தேர் டைம். கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ் வயசு, ஸ்கூல் வயசு, அந்த கேட்டகரி என்னதுன்னா இந்த மெட்டீரியல் கூடிய கண்டென்ட் ரொம்ப ஹெவியாகிடுது, அவங்களால அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ ஐ ரியலைஸ்ட் லெட் மீ ஹாவ் அ ஏஜ் குரூப் ஆஃப் 25+. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மெசேஜ் அனுப்புங்க. 3 months that can transform your life. It will be useful. உங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சபையில் நீங்கள் ஊழியம் செய்யவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். It will transform your life. Give that time. What is there for you to lose? Give that time. How to study God's word, how to become a disciple. ப்ராக்டிக்கலாக சீஷனாக வாழ்வது என்றால் என்ன, சுவிசேஷத்தை நான் எப்படி அறிவிப்பது, ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கிறார், இந்த மாதிரி வெவ்வேறு காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 4 மாதமாக போனவர்கள் ப்ராசஸில் கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஒரு 100 பேர்கிட்ட இருக்கும் பொழுது எல்லாரும் பேசணும்னு ஆசைப்பட்டால் முடியாது. ஸோ நிறைய பேர் ஜூம் செஷன் நேற்று அடுத்த நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு அரை முன்னால் அவங்கள கூப்பிட்டு சில காரியங்கள் நீங்கள் பேசலான்ட்டு சொல்லிட்டு நான் கேட்டேன். நிறைய பேரை வெயிட்டிங் ரூமில் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் குறுகிய ஆட்கள் பேசினாங்க, குறுகிய நேரத்தில் பேசினாங்க. அவர்கள் மூலமாக ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்ன்றது சாதாரண ஆட்கள். இது என்னென்னா வெவ்வேறு இடத்துலேருந்து கனெக்ட் ஆனவங்க. இது எப்போ நடக்கும்? வெட்னஸ்டே 8 PM, வீக்டே 8 PM to 10:30 PM. ஸோ இஃப் இட்ஸ் சம்திங் விச் இன்ட்ரெஸ்ட் யூ, இட் வில் transform your life. 3 months, 2.5 hours a week. Think about it. The details are below. God bless you. Watch the video continuing where the other participants have spoken about what God has done in their life. Thank you. God. Hi friends, good to see you through this Zoom call today. This is just something to encourage others to join this process. உங்களோட ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த ப்ராசஸில் இணைஞ்சு இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm happy to invest in your life and influence you. அநேகர் அந்த டிசைபிள்ஷிப் வீடியோஸ், நான் 3 வீடியோஸ் போட்டேன். இன்று சபைகளிலே சீஷத்துவம் இல்லாமல் இருக்குது, அதுக்கு ப்ராசஸ் என்ன, ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்னு அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க. in the last 3 to 4 months you've been there. Would like to know your experience. நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் இந்த 3 மாதம் 4 மாதம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குது, மற்றவங்களுக்கு இது எப்படி பிரயோஜனமா இருக்கும், அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, வாட் இஸ் தேர் பார்ட்டிசிபேஷன், வாட் ஷுட் தே கான்ட்ரிபியூட், உங்களுடைய குரூப்ஸ்ல நீங்க என்ன கத்துக்கிறீங்க சொல்ற சில காரியங்கள் கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு டிசைபிள்ஷிப்ன்றாரு, இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ தெளிவா இந்த ப்ராசஸ் எப்பேற்பட்டது, அதுல அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதுல உங்களுடைய லைஃப் எப்படி மாறப்பட்டிருக்குது, மாற்றி இருக்குது, அதே சமயத்துல என்கிட்ட இருந்து மாத்திரம் கத்துக்கொள்ளக்கூடிய காரியமா இல்லாமல் மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி கத்துக்கிறீங்க. நாட் ஓன்லி தட், this is a process where you can transfer it to others. You've been given the modules, you've been given the videos which can be transferred to others. That means நீங்க கற்றுக்கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். Based on your experience, I am opening the floor. You can start speaking so that பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுல என்ன எதிர்பார்க்கலாம், என்ன வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரியும். So feel free to speak.
யார் வேணாலும் பேசலாம். நான் பேசுறேன் அண்ணா. Yeah, good. கவிதா. I have been a believer for many many years, maybe like 20-25 years கூட சொல்லலாம். And I have been going to church every week. I have been praying every day, Bible reading every day. எல்லாமே கன்சிஸ்டண்டா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் then brother came to do a retreat in here, and I realized that there was a difference between being a believer and a disciple. And this got me thinking a lot, because for many years I have been wanting to love God more, to do something more for God, to be closer to him, because of all the things that he has done for me in my life. If whatever I am today is only because of the grace of God. So I wanted to, and I wanted to learn also how to share this love and all this teaching, so that others who are also like me can learn from that. But every time I've approached, I've not had the confidence to do it, nor have I had the material or the process to do it. And so I also had this fear that I shouldn't be sorry brother, but I just didn't want to become some pastor or evangelist or somebody's disciple. I wanted to retain being the disciple, believer and disciple for Christ. So this was a big fear in me. But after speaking to brother, I realized that it's very that I know he will not do that to me. And with that confidence, I joined. At the same time, I don't know so much about uh, biblical things, or rather theological facts. So whatever brother used to speak to me just on a day-to-day conversation helped me to gain that confidence to join this program. And after I joined this program, I think my life changed completely. I'm able to spend so much time, meaningful time with God, wherein I'm not just saying prayers and rattling off, but spending time with my God, with my Father, feeling His love, being able to share that love in terms of emotion, in giving others in support in every way. And that has helped me to grow in a great deal. And I'm looking forward to growing a lot more also with God. And one of the things that I learned from my fellow group mates rather is that the devil calls you by your sin, but God calls you by his name. And that really struck me. And I think everybody should join this program if you really truly are interested in following Christ. That's all, brother. Thank you, Kavita sister. Kavita sisters from New Jersey. I stayed with them when I was there preaching, and that's what she was talking about, me being there and talking about the discipleship process. Anybody else? Ephraim, being a pastor's son, how did you see this process? You've been part of a lot of corporate fellowships and all that. What do you think was unique with this? What do we expect from people? So actually, I got into this process by seeing the advertisement what Anna posted in Facebook. So even though I was a pastor's son and I'm been doing corporate fellowships for almost 6 to 8 years, this maybe like no, this 20 weeks has absolutely changed my perspective. And I was a person like no, I actually thought like no, most of us are running in a treadmill, not running towards the goal. This process, like Anna first itself, he asked like 2 hours commitment per week, and in that 2 hours, first 6 weeks, it touched really who I am. No, it dealt with me who really I am. I might be a person outside looking so a good believer or a good preacher or a good evangelist or no a lot of masks,
which I was wearing was completely broken, and it dealt with me in person, and where I learned more about giving, taking care of the family, and what is the real difference between a believer and a disciple. And Jesus Christ is expecting us to make disciples. And first 6 weeks we went through this, and the next 6 weeks, again, like, Anna asked for another, those who completed 6 weeks, and he asked, like, if you are interested to move forward another 2 hours in a week. And that really helped us to grow more and more, and to understand the purpose of life, and about the fellowship, about sharing, about giving, and lot of peer learnings. So I can say, like, not only with Anna, so I learned from lot of things from different age group people. So in our groups, we have college students, we have pastors, we have doctors, and I'm a HR, and we have engineers, IT engineers. People come up from different backgrounds and understanding the word of God. And this discipleship process, like, learning from everyone, like, it's such an amazing thing, and it really helped us to grow more and more. And end of day, after like completing more than, like, 6 to 8 weeks, my perspective completely got changed. And last 2 months in my ministry and in my corporate fellowships, I can see a complete transformation, and I know where I'm running in. I know what is the goal. Now if I'm identifying a person, like, no, I should not make him as a believer, but I want to make him as a completely now fully devoted follower of Jesus Christ. And as I'm learning to become a fully devoted follower of Christ, I'm also in, like, insisting others, all my group people and corporate fellowship people and my church people, to become a fully devoted follower of Christ. And all this, like, maybe last 3 months of time, it really helped us, like, there is a change in my character, there is a change in my thought process, there is a change in my prayer, there is a change in my Bible reading schedule, the way I see the Bible, the way I see my giving, the way I see others. And everyone has a purpose, and now I'm seeing everyone, even a person who's standing as a beggar, he has a purpose. Like, that's how it transformed. So I encourage everyone, those who are seeing this video, I encourage you guys, like, start with 2 hours commitment per week, and I challenge you that, that will be completely life transforming. Thank you, Fred. Anybody else briefly, uh, uh, what has happened in your life through this process? Why would you want anybody else to join in this? Praise the Lord. In the process, almost we have been 3 to 4 months now. By the grace of God, though we are from the Christian background, we know how to read the Bible. We know we have been praying, but still, this process gave us the clarity, like a crystal clear clarity in our life. Like, what is the purpose God has created us? What is the uniqueness in us? And like, towards what we have to run. And like, honestly saying, like, நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு. பட் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 ப்ராட் வேல இருந்து இட் ஷேப்ட் அஸ். ஐ ஷுட் சே தட் இட் ஷேப்ட் அஸ். நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காலிங் எப்படி, அது எல்லாத்தையுமே புரிந்து கொள்றதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுமே, ஈச் அண்ட் எவ்ரி வீக் we should say that we have been fine tuned. Not even a session has gone waste, not even a minute. And the 2.5 hours first initially கேட்டப்ப it was little vague. 2.5 மணி நேரம் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், பட் each and every second, every input from everyone was very useful. அந்த ஒரு ப்ராட், நம்ம ஏதாவது செய்யணுங்கிறது வந்து என்ன செய்யணும், இதுதான் நம்ம செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோங்கிற வரைக்கும் இட் ஹாஸ் ஃபைன் டியூன்ட் அஸ். இன்னொன்று வேதாகமத்தை, அதாவது நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் வேதம் நம்ம கையில இருந்தது, எல்லாருக்குமே அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் தெரியும். பட் அது என்னோட வாழ்க்கையில அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில அது எப்படி ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிருக்கு, அது கர்த்தர் எனக்கு கொடுத்ததோட நோக்கம், நான் என்ன பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கிளாரிட்டி இன் அ கிறிஸ்டியன் லைஃப். இன்னொன்று வந்து, லைக், நாட் ஓன்லி வாட் வி பிலீவ், மெனி வி சே தட் வி பிலீவ், பட் அதை எப்படி நம்மளோட பிஹேவியர் ஆட்டிடியூட்ல நம்மளோட சேஞ்சஸ் என்ன ரெக்வயர்மெண்ட். ஏன்னா அது நம்ம இன்னொன்று ஒவ்வொரு மெசேஜும் கேட்டு அதை இன்சைட்ஸ் அண்ணன் கேட்டு நம்ம எழுதுறப்போ, அதாவது என்னன்னா சும்மா நம்ம கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு மார்க் போட்டுட்டு போறதுல, when we write the insights,
we listen பண்ணி அது நம்மளோட அப்ளிகேஷன் பார்ட் என்ன ஜஸ்ட் லைக் தட் அப்படி கேட்டுட்டு தாண்டி போக முடியாது. ஸோ அந்த டைம் வாட் ஹீ இஸ் இன்வெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் வாட் வி ஆர் த டைம் has really given a real transformation சொன்னோம். இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இந்த ஒரு 3-4 monthsல அந்த ஃபைன் டியூன் பண்ணப்பட்ட லைஃப்க்கும் there is a great change and I would personally feel இது வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் have to undergo this process to have a அவங்களோட பர்பஸ் அவங்க லைஃப்ல வந்து அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நிச்சயமா இந்த ப்ராசஸ் வந்து தேவைப்படும். ஒவ்வொரு ப்ராசஸ்மே அந்த ஒவ்வொரு செஷன்ஸுமே இட் வில் ஃபைன் டியூன் தெம். ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு அங்கத்தையுமே, அதாவது இட் இஸ் நாட் ஒன்லி வெறும் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்னு கிடையாது, நம்மளோட ஃபேமிலி லைஃப், நம்மளோட சில்ட்ரன்ஸ் ஆஸ்பெக்ட், நம்மளோட ஃபினான்ஷியல், ஸோ இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃப். ஏன்னா சம்டைம்ஸ் பீப்புள் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஒரே ஆங்கிளா ஒரு மெசேஜ் அண்ணன் சொல்றப்ப சொல்லுவாங்க, வெறும் ஹெவனுக்காக மட்டுமா இருந்தா பூமியில ஆண்டர் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த பூமியில நம்ம இருக்கிறப்ப என்ன செய்யணும், எதற்காக அவர் வைத்திருக்கிறாருங்கிறத வந்து we can understand very clearly and we can apply it. அதுதான் அதுல பெரிய பார்ட். வெறும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சூப்பர்னு போகாம அந்த அப்ளிகேஷன் பார்ட்டுக்கு வந்து which is very helpful. அந்த கைடன்ஸ் நம்மளுக்கு பின்னாடியே இருந்த ஒவ்வொரு பார்ட்லயுமே அவரோட கைடன்ஸ் வந்து which is really great and everybody's input has really shaped us ன்னு சொன்னோம். Thank you so much. Thank you. What I want to ask is, இப்போ நீங்க எல்லாருமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே ரட்சிக்கப்பட்டு சர்ச்சஸ்ல இருக்கிறீங்க, வெவ்வேறு காரியங்கள். இப்போ இத்தனை நாட்கள் சீஷத்துவத்தை குறித்து உங்களுக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இப்போ நீங்க புரிஞ்சு கொண்ட காரியத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த 3 மாசம் உங்களுக்கு சீஷத்துவத்தை குறித்து என்ன கிளாரிட்டி கொடுத்துருக்குது? Why should somebody go through this? Most of you are believers for ages. So இந்த 3 மாசம் உங்களுக்கு சீஷத்துவத்தை குறித்து என்ன கிளாரிட்டி கொடுத்துருக்குது? உங்க லைஃப்ல அந்த பிலீவ் அண்ட் பிஹேவியர் என்ற எலிமெண்ட்டை எப்படி கம்யூனிகேட் பண்ணிருக்கு? Praise the Lord, brother. This is Murli here. First of all, I would like to thank Lord Jesus for this wonderful opportunity he has given to me. பார்த்தீங்கன்னா நான் இந்த குரூப்ல வந்ததே வந்து அது ஒரு பெரிய அற்புதம். பிகாஸ் நான் இதுவரைக்கும் ஃபேஸ்புக் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. மே மாதம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல உங்களோட போஸ்ட் வந்தது. ஸோ இமீடியட்லி லைக் ஐ வாண்ட் டு ஜாயின் இன் திஸ் சீரீஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ லைக் ஐ எம் ஃப்ரம் ஹிந்து பேக்ரவுண்ட், கிட்டத்தட்ட 20 years மேலே ஆயிடுச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் as in John 1:12 சொல்ற மாதிரி I was just a believer. ஆண்டவர் வந்து he has called me as a child, that's it. But the next process, next level, disciple என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நான் போவே இல்லை. ஸோ இந்த டிசைபிள்ஷிப் ப்ராசஸ்ல for the past 3 months I have learned a lot. மெயினா வந்து I should first of all I should be a learner. அதுக்கப்புறம் I have to imitate Jesus Christ. இந்த உலகத்துல அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி I have to imitate. So that is what disciples also have done. அவங்க கூட இருந்த சீஷர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா we should be a follower of Jesus. ஜஸ்ட் வந்து பைபிள் வாசிக்கிறதோ இல்ல பிலீவரா இருக்கிறதோ வந்து ஆண்டவர் விரும்புறது இல்லை. ஸோ ஐ ஹவ் டு பி அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அது மெயினா வந்து இந்த சீரீஸ்ல இந்த 2 modules வந்து நான் கத்துக்கிட்டேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பிலீவரா இருந்து அப்படியே மறிக்கிறது இல்லை. I should go to the next level, like growing in Christ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா sharing the Christ. அதுக்கப்புறம் knowing more about Jesus Christ. ஏன் இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன படைச்சாரு? What is the purpose? So all these things in the past 3 months I've learned a lot, and I thank brother Freddy Joseph, like this wonderful ministry. பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாம இருந்த எனக்கு லைக் இட் இஸ் an eye opener. அதுதான் மெயினா சொல்லணும். இவ்வளவு நாள் வந்து இப்படியே இருந்துட்டு போயிட்டோம், சர்ச்சில் போறதும் அப்படியும் சில மினிஸ்ட்ரிலாம் நான் பண்ணியிருக்கிறேன். பட் ரியல் மீனிங் ஆஃப் லைக் பிலீவ் அண்ட் பிஹேவ் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப் ப்ராசஸ் தான் தெரிய வந்தது. ஸோ ஐம் என்கரேஜிங் எவ்ரி ஒன், யாரெல்லாம் அதை பார்க்குறீங்களோ, ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சீரீஸ். ஐம் ரெக்கமெண்டிங் அண்ட் இட் இஸ் ஆல் பை காட்ஸ் கிரேஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் பிரதர் ஃப்ரெட்டி ஆன் திஸ் ஒண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி. And in the சின்ன பிரீஃபா தான் சொல்லியிருக்கேன். There is a lot of transformation happened in my life. I thank God. Thank you. ரிஜினா சிஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த இனிஷியலா 2.5 hours கேட்கும் பொழுது என்னடா அது வேகா இருக்குது 2 hour கேட்கறான்றதுக்காக தான் we are just recording this element. As you see, Regina sisters from the Middle East, Murli brother is from Malaysia, and we have people from all over Canada, US, Middle East, India, and from different parts of India people are connecting into this process. Sari,
உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறது என்ன? பிரதர், நான் வந்து வரணும் அப்படி இந்த சீஷத்துவத்துக்குள்ள நான் இருக்கணும்னா நான் என்ன எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட? டிசிப்ளின். யூ எக்ஸ்பெக்ட் டைம் அண்ட் டிசிப்ளின் பிரதர். எக்ஸ்பெக்ட் டைம் அண்ட் டிசிப்ளின். முதல்ல அவங்க எத்தனை வாரம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் 6 weeks. எனக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணோன்னு நான் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா ரொம்ப பயந்தேன் சில காரியங்களை குறித்து. இப்படிலாம் இருந்தா என்னடா நம்ம இதுல சேரலாமா, வைக்கலாமா, நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு நான் பயந்தேன். ஃபேக்டா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க சொன்னது மிலிட்ரி அனாலஜி வச்சு சொன்னீங்க. மிலிட்ரியில 10,000 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், அதுல 5,000 பேர் எடுப்பான், அதுல அப்படியே குறைஞ்சிட்டு வரும், இப்படிதான் என்னோடதும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னோன்னா நம்ம தாக்கு பிடிப்போமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 95% மேல எல்லாரும் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எல்லாருமே ஏன்னா அந்த அளவுக்கு இது நம்மளை போக விடாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த ப்ராசஸ் இருக்கிற பயம் எல்லாத்தையும் போக்கிருச்சு. ஒண்ணு இந்த மிலிட்ரி இது அப்படின்றதுக்காக நான் பயந்தது. இன்னொன்னு என்னன்னா என்னோட வேலை, நம்ம டிசைபிள்ஷிப்னா நான் ஆக்சுவலா பசங்கள் எல்லாம் ஓட்டுவேன் சர்ச்சில். நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்டின் தான். சர்ச்சுக்கு எவ்ரி வீக் சர்ச்சுக்கு போவோம். ரொம்ப பக்தியா இருக்கவங்களை பக்தி பழம் அப்படி இப்படின்னு சர்ச்சிலே நாங்க ஓட்டுவோம். இப்ப நம்ம அந்த பக்தி பழமெல்லாம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் எப்பயும். ஆனா இதுல என்னன்னா இது பக்தி பழம்லாம் கிடையாது. என்னை ஆண்டவர் எவ்வளவு யூனிக்கா படைச்சிருக்காரு, என்னையவே நான் ஆண்டவர் எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டேன். நான் என்னைய மாதிரியே தான் இருப்பேன். ஆனா ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்யறதுக்கும், ஆண்டவர் என்னைய எப்படி என்னையும் டிசைப்பிளா அக்செப்ட் பண்ணுவாரா, நானும் இப்ப டிசைப்பிளா அப்படின்ற மாதிரி இப்ப திங்க் பண்ண தோணுது. அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ்ல எனக்குள்ள ஒரு மனமாற்றம், என்னுடைய செய்கைகள்ல ஒரு வித்தியாசம், எல்லா செய்கையிலுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு. நான் அப்படியே என்னை பாக்குறவங்களுக்கு உடனே இவன் என்ன மாறிட்டான் அப்படின்னு கேட்கவே முடியாது. இப்ப பாக்குறவங்க என் கூட பழகிறப்பதான் இவன் பரவாயில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என்னோட செய்கைகள்ல நான் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் எனக்கு இல்லவே இல்லை. நான் அதாவது ரொம்ப கேவலமா இருந்து இப்ப பக்தி பலமாயிட்டேன்லாம் நோபடி கேன் சே. அதே போல என்னோட ஜாப்ல என்னோட அஃப்கோர்ஸ் அண்ட் இன்னொரு செஷன்ல அட்டெண்ட் பண்றாங்க. சோ என் ஒய்ஃபும் இது பண்ணி எங்க ஃபேமிலியே இப்போ ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், புது ஆட்டிடியூட், லைஃபோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடுச்சு. வித்தவுட் என்ன சொல்றது, வித்தவுட் எனி அதாவது போட்டு மண்டை குழம்பி அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஹாப்பியா சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த மாதிரி நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் பயந்தது அதான், நம்மள ஏதோ மூளைச்செலவை பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் பயந்துருக்கேன் நான். ஆனா அப்படிலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. அதாவது டிசைபிள்னா என்னன்னா நம்ம கேரியிங் த கிராஸ். ஸோ நம்மள அது பண்ண வச்சிருவாங்களா, நம்மள எல்லாத்தையும் துறவி ஆயிரணுமா அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா இது கேரிங் த கிராஸ் எவ்வளவு ஒரு சுகமான சுமை அப்படின்றத உணர நீங்க வச்சீங்க. இது வீடியோஸ் இதுல சில வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் தனியா பார்த்தா கூட இந்த அளவுக்கு உணர்வுகள் நமக்கு இது இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்கிட்ட ஷேர் பண்றது, இது அதை ஒரு கலவையாக்கி ரொம்ப ஹாப்பியா அந்த காலங்கள் போச்சு. அதாவது நான் நினைச்சேன் 6 weeks நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப பயந்து 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 பண்ணணுமோ, நம்ம குரூப்பை விட்டு தூக்கிடுவாங்களோ நம்ம அப்படின்லாம் இல்லை எனக்கு. அதாவது என்னன்னா நான் ரொம்ப சந்தோஷமா பண்றது ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. இப்ப இது லைஃப் ஸ்டைலாவே ஆயிடுச்சு. இந்த ஒரு 3 monthsல இப்படி இது இல்லைன்னா பாரம் ஆயிரும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜான்சன் பிரதர். I'm Johnson. I'm from Singapore. ஆக்சுவலா பிரதர் எப்பவுமே ஒரு இது சொல்லுவாரு, ரொம்ப கேட்டு கேட்டு படிச்சு படிச்சு மண்டை வீங்கிடும் சொல்லுவாரு. நான் வந்தது அதுக்குதான் வந்தேன் ஆக்சுவலா சொல்ல போனா. எனக்கு சர்ச்ல ஒரு பிரதர் சொன்னாரு, இது மாதிரி ஒரு டிசைபிள்ஷிப் ஸ்டடி இருக்குது, நீங்க அட்டன் பண்ணுங்க. ஐ தாட் ஆக்சுவலி இட்ஸ் அ பைபிள் ஸ்டடி. ஸோ நான் இன்னும் பைபிள் நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா இது எல்லா பக்கம் போய் பைபிள் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் அதை
அப்ளை பண்றது இல்ல, அது பிஹேவ் பண்றது இல்லங்கிறது வந்து ஐ டிட் ரியலைஸ். நான் இங்க ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு நான் ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலா சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது 6 வீக்ஸ் 3 ஹவர்ஸ்னா அந்த கமிட்மெண்ட் அது கமிட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சோம். பட் ஸ்டில் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வந்த உடனே ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் நாட் அ நார்மல் பைபிள் ஸ்டடி, இட்ஸ் கோயிங் டு இது வந்து லைஃப் ஸ்டடிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்றேன், நான் பிரிசன் மினிஸ்ட்ரி பண்றேன். ஓகே, ஸோ ஐ தாட் ஐ எம் அ டிசைபிள் அப்படிங்கிறது வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். நான் இங்க இந்த செஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹூ ஐ எம். நான் எங்க இருக்கிறேங்கிறது வந்து இத்தனை வருஷம் ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் செஞ்சுட்டு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஸ்டடியில வரும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐ எம் அப்படிங்கிறது. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங். ஐயோ, நம்ம இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கோம், நம்ம இந்த மாதிரியான ஒரு தப்பான இதுல ஐம் டிசைபிள்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோமே, இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க போனா ஐ எம் வெரி ஃபார். அப்ப இப்பதான் எனக்கு தெரியுது, ஓ ஸ்டில் வெரி லாங் நான் வந்து இன்னும் போகணும் அப்படி. பட் தேங்க் காட் பிரதர், இந்த ஸ்டடி இந்த செஷன்ஸ் இப்ப நான் 2 இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 3வது இது போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் வந்து இதுல வழி நடத்திட்டு இருக்காரு. எனக்கு இதுல ஒண்ணு கேட்கணும் என்னன்னா, இப்ப நீங்க சர்ச்ல லீடர்ஷிப்ல இருக்கீங்க. ஆமா பிரதர். இப்போ இது எப்படி உங்களுடைய சர்ச்ல நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு? ஓகே, இப்போ நீங்க பார்க்க போனா எல்லாருமே வந்து சர்ச்லயுமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா they are hearing God's word but not applying. அது பிஹேவ் பண்றது இல்ல யாருமே. எல்லாம் கேட்கிறோம், நான் அப்படிதான் இருந்தேன்னு வைங்களேன், கேட்கிறோம் பட் we are not behaving. அதை வந்து அப்ளை பண்றது இல்ல. கேட்டுட்டு அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறோம், அந்த மாதிரி கேட்கிறோம். பட் அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷனும் இதுவுமே இல்ல, அப்ளிகேஷன் இல்ல, எதுவுமே இல்ல. அது அப்படியே போயிட்டு நான் இதை கேட்கும் போது ஐ எம் ரியலைசிங் நாம் இப்படிதான் இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. நவ் ஐ ஃபீல் தட் அவங்களும் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நீங்க பைபிள் வேர்ஸ் கேட்கறது மாத்திரம் இல்ல, இப்ப நான் சொன்னது போல பைபிள் எப்படி படிக்கணுங்கிறதும் ஐ எம் லேர்னிங் நவ். இப்ப படிக்கும் போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. பைபிள் வேர்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ நல்லா புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ இப்ப நான் ஒரு இதாக சொல்லணும், நான் பிரிஸ்டன் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். நான் முன்னாடி போய் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன் காட்ஸ் வேர்டு. அப்பெல்லாம் இருந்த ஒரு அவங்க கேட்பாங்க. பட் இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸா நான் போகும்போது பாத்தீங்கன்னா அதாவது நடுவில் எந்திரிச்சு போவாங்க, வருவாங்க, உட்காருவாங்க. பட் இப்போ நான் 1 hour அவங்களுக்கு டீச் பண்ணாலும் they are just sitting there and watching what I am teaching. So I can see the difference in நான் எங்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. ஓ, ஆண்டவருடைய வார்த்தை வந்து I am realizing that God is talking through me அப்படிங்கறது வந்து நான் ரியலைஸ் பண்றேன். சோ இது மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படிங்கிறது தான் இப்ப என்னோட as a leader வந்து நான் that is what is my desire. என்னுடைய பெரிய டிசைர் என்னன்னா, it should not be revolving around me. Correct, brother. Each of you become a transformer. Each of you become a transmitter. So உங்க மூலமா வந்து எத்தனையோ பேர் இந்த process என்னன்னா, it's a reproducible process. You can use it in your church, you should use it in your groups. இப்பவே எத்தனையோ பேர் மத்த groups ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை வந்து, you can make use of it in your church, in your setup also. And we have wide variety of people. Kavita sister is an IT person. Brother Johnson is a businessman. Brother Anand is a professor. He's joining from Saudi. Frame is a HR guy. Dr. Subha sister சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ப்ராசஸ்? எனக்கு ஆண்டவருக்குள்ள வந்து 13 வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் அது ரொம்ப ஆர்கானிக்கா இப்படிதான் இருக்கணும், டிசைபிளா இருக்கணும், ஏசப்பா செய்யறது அதே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்தா, அப்போ பேஷண்ட் கேர்ல இருந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருந்தது. என்னோட காலிங் இதுதான் அப்படின்னு. ஒன்ஸ் ஐ காட் மேரிட், ஒரு 6 இயர்ஸா என்னால கிட்ஸ், என்னோட ஒர்க் எதையும் பேலன்ஸ் பண்ண முடியாம இருந்தது. This is like a golden opportunity given by God ன்னு நான் சொல்லணும். லாஸ்ட் opportunity given by God ன்னு சொல்லணும். I'm doing it along with my husband. So as other brothers have told, it's been like a real transformation in my personal life. இவ்ளோ வந்து நாங்க வந்து ஒன்னஸோட ஒன் அக்கார்டோட ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு எங்களோட வாழ்க்கையில டெசிஷன்ஸ் எடுத்ததெல்லாம் முன்னாடி கம்மி. சோ அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு நான் மேஜர் சேஞ்ச் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, என்னால வந்து I couldn't keep it to myself. I automatically transmit to other people. இன்னைக்கு நான் என்னோட இன்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மார்னிங் ஒரு ஓரியன்டேஷன் எடுக்கிறேன்னா, எனக்கு வந்து ஓகே அது ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு சொல்லணும். அண்ட் நத்திங் இஸ் லைக்
ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு எதுவுமே கிடையாது. இட் ஹஸ் கான் ஆட்டோமேட்டிக்லி இன்டு மை அண்ட் ஐ ஸ்டார்டட் அப்ளைங். அண்ணா வந்து அதை பீரியாடிக்கா கான்ஸ்டன்டா எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் அப்ளைங் டு மை லைஃப்னால ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ ஐ குடன் ஹோல்ட் டு மை செல்ஃப். எனக்கு வந்து பீங் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எங்க ரெண்டு பேருக்குமே வந்து வேற எந்த ஃபெலோஷிப்போடையும் பெரிய கனெக்ஷனே கிடையாது. But being here in this platform, learning from other people, it was such a wonderful thing. Okay, IT na ஒரு vocational need na இப்படி அதை வந்து அதை டீல் பண்ணணும். It was such an useful experience. இதுக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இந்த this 1 year, this 6 months has been really, really, I feel blessed. Thank you, brother. Thank God. Thank you. Hamsi sister, you want to say something? சாரி பிரதர், நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணதுனால நீங்க இந்த ப்ராசஸ்ல எப்படி நாங்க பெனிஃபிட் பண்ணோம் அதுதானே கேட்டுட்டு இருக்கீங்க? Yes, how this your view of discipleship before you came through this process, and how this process of giving 2.5 hours 3 hours a week for the last 12-14 weeks, not about the next level, just the basic larger process, how it has opened your eyes to see what discipleship is and how it has changed you and how it has given you the resources to use it in your own church, whatever it is. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் வந்து ஐ திங்க் நான் ரட்சிக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் 18+ இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். ஸோ இட் ஸ்டாப் வித் பிலீவிங். அந்த பிஹேவியர் சேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் இன் தேர். ஸோ ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செகண்ட் செஷன்லயே ஐ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் த ப்ராசஸ் வாஸ் ஃபார் மீ first. So adu itself was eye opener for me. I think I was broken, and the breaking process when it happened completely kuda na solluva during the not a fan, and it opened a lot of doors for me. So I think second session, third session la I think I shared already. In fact en parents ki idu varaikku vandu I haven't tried to take the gospel to them. Na vandu ratchikapattadla I was very strong, but I didn't try to transfer that to them. So adukku or opportunity, there was an opportunity to open up. I actually shared with them. Apart from that personal transformation, like I said, that was the major thing that happened to me. So I was able to see where I was and where I could be. ரெண்டுமே எனக்கு நல்லா தெரிஞ்சது. இன்னும் ஒண்ணு என்ன மெயின் இதுனா வந்து இப்ப வந்து லைக் வாட் Subha sister was telling, you cannot keep it to yourself. So இப்ப புதுசா வந்து பைபிள் ஸ்டடி ஒரு குரூப் இருக்கு, ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கு, என் சில்ட்ரன் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் வச்சு அகேன் ஹவு டு ரீட் த பைபிள்னு ஒரு செஷன். ஸோ ஆல் திஸ் it evolved into a wholesome process, and I am evolving into a more wholesome person தோணுது எனக்கு. I think that would be my take on this. Great. I'll just lastly finish with Sylvan and probably ask you all impromptu question, because the others are waiting for the next session we are starting. I've told them 8:15 will start. Sylvan, just briefly, what has happened, and probably I'll just ask the question about what is expected of you. So thank you, Anna, for this beautiful process that you have got us all through in this particular discipleship program. So initially when we came over here, it was as you have seen the YouTube videos, the 3 discipleship videos, we had a very basic understanding of how you have come across all these days and what is lacking today. And you have made it very clear what is expected from us. As others have shared, it was a commitment of 2 hours and a personal connection, continuous sustained process through which where we come and learn from each other. So the commitment of 2 hours is like it is mandatory. And next is, I cannot give an excuse as I come into the process. Giving excuse is not an option. So when I take up the course, maybe when I take up a course like in a secular world, maybe it's in college or it's something that we do in our office, we cannot give an excuse, but we do it very easily when it comes to the matters of God in our church. So that is not allowed. So when I take up when I give a commitment to you that I'm coming into this process, the first major criteria is be truthful to the commitment that you are given to Anna. So that is the first thing. And second is this process, the one that I really liked about this process, the behavior change.
as we go through this commitment, maybe in the first couple of weeks, it might be a little bit, as Akka was already saying, it might be a little bit, we do not know the entire picture, but it actually molds us into the path. Maybe we do not know the end point, but as we get into the process with a commitment and with a longing, like God is actually working in us. I have seen that very clearly. And apart from the 2 hours, there will be sometimes the assignments given on the course of the week, which actually makes us to go through the process. This 2 hours is like the what is it? The opening power play, and the next is the like the middle overs where we actually get broken, where we actually gets reformed, where we actually gets transformed. It is not just only about spiritual things, things in the family, between spouses, between the father and mother, to the children, giving, charity, and all these things. Those things were the things that really impacted as we went through all these 6 weeks. So I personally encourage all of you who are watching, like, to join the process, because 2 hours a week, it's not a big matter for any one of us. Maybe when we think 2 hours, it looks so huge, but for 1 week, 2 hours is not something that that is so huge. For a cricket match, we easily spend 4 hours. So when we give that time for God, God is really going to help us to break the areas that it is kind of a blind spots to us, which we did not know that, yeah, I have that problem. I did not know that I had that baggage. That is something that will help us. So first is commitment, second is sustenance, and third is continue to be available whenever Anna is asking questions and be prompt in response. So that is what will be expected from us. Thank you, Anna. உங்க எல்லார்கிட்டயும் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல, குரூப் பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், யுவர் அசைன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த டிசிப்ளின் இஸ் காம்ப்ரமைஸ்ட்? We will be immediately removed from the group now. Yes. You will become a தூக்குதுரை. தூக்குதுரை. Good. Next day we cannot see ourselves in the group. Next time you won't see the group. You'll be there, but you won't see the group. Sorry, I'll explain further what is required from you. Everybody would have loved to speak. There are about more 40-50 people there. But then I just want to see what we can, with real lives, what it can influence you guys who are watching. We are available to help you and through this process by God's grace. All I'm asking is 6 weeks, give me 2.5 hours, and you get into the process. Then you will know what God is doing in and through your life. Right now, you can see 18 people are waiting in the waiting room. We are starting another session. So wonderful to see you guys, and I'm encouraging. சில பேர் ஃபென்ஸ்ல உட்காந்துருக்கீங்க, 6 வாரம் கொடுக்கலாமா வேணாமா, எதுக்கும் எவ்வளவு செலவு பண்றீங்க. Just give 6 weeks, and we are not asking you to pay anything. It's free. We will spend time. We will give you the resources, but I need your commitment. I need your commitment. I need your desire to not only just be a believer, but to be a disciple. அப்படி சீஷத்துவம்னா என்ன? நான் அந்த 4 கட்டம் சொல்லியிருக்கேன். நோயிங் கிரைஸ்ட், க்ரோயிங் கிரைஸ்ட், சர்விங் கிரைஸ்ட், ஷேரிங் கிரைஸ்ட். அப்போ நடைமுறையில ஆண்டவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதுக்கு என்ன, அந்த ஒரு ரோட் மேப், ஒரு ப்ராசஸ். தட் இஸ் வாட் திஸ் என்டையர் டிசைபிள்ஷிப் ப்ராசஸ் இஸ். God willing, by next year we will have more content to help more and more Tamil people and Tamil churches. But இப்போ I'm just encouraging you. Lockdown இருக்கு, நிறைய இடத்துல திருப்பி செகண்ட் வேவ் வருதுன்னு சொல்லிட்டு people are extending lockdown. It's a wonderful time. Give 6 weeks, 2.5 hours, and see what God does through you. After that, you can decide to stay, or I'll decide if you have to go, if you are not answering and not committed to the process. Thank you all, and God bless you. Thank you. உங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் பாருங்க. டிசைபிள்ஷிப் குரூப்ஸ் 9th November நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் கான்டாக்டில் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, இல்லைனா மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா, நாங்கள் 9th November ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இப்பொழுதுலேருந்தே நாங்கள் வந்து அடுத்த பேட்சஸ்க்கு யாரெல்லாம் வந்து குரூப்பில் ஃபார்ம் பண்ணுமோ அந்த பேர்களை நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அனுப்புகிறீங்களோ டீட்டெயில்ஸ், அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து ஒன்ஸ் அந்த குரூப் ஸ்லாட்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இதோட அடுத்த வாட்டி மேபி ஆஃப்டர் 4 or 5 months திரும்பவும் அடுத்த ரவுண்ட் வரும்பொழுது தான் எங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஸோ டோன்ட் பி ஸ்டில் சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் 25 வயதிற்கு மேலாக இருந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, வாரத்தில் உங்களால் 2 hour கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால்
weekdays 8 p.m. India time. If you are interested and you can be committed to the process, contact us in the above details given page and we will get back to you. Thank you.